ம். ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி போகி பொங்கல். இந்த பொங்கலுக்கு என் ஹஸ்பண்ட் எனக்கு 2 பொருள் வாங்கி கொடுத்துருக்காரு. ஒன்று வந்து நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த புல்லட் மிக்ஸி. ஸோ இது வந்து வாங்கி கொடுக்க லேட் ஆயிடுச்சின்லாம் சொல்ல முடியாது. இது எனக்கு நல்ல மிக்ஸியாக வரணும்னு இருந்திருக்கு. ஏன்னா நான் வந்து பாரிஸ்லாம் போய் வாங்கலான்னு யோசிச்சேன். பட் எனக்கு நல்ல பிராண்டடாக மட்டும் கிடையாது. இந்த மிக்ஸி ரொம்பவே நல்லா அரைக்குது. வந்து பிஜியனோடது 900 வோல்டேஜ் போட்டிருக்கு. இதில் என்ன ஸ்மூத்தி ஜூஸ் ஸ்மூத்தி ஜூஸ் எல்லாமே பண்ணலாம். இதில் வந்து ட்ரை கிரைண்டர் ஒன்று இருக்குது, சூப்பர் கவர், ஸ்டோரேஜ் கவர் இருக்குது, அப்புறம் வந்து பெட்டு ஒன்று இருக்குது. சரி, நான் இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் அந்த ஜூஸர், அப்படியே ஊற்றிக்கலாம் போலயே. இந்த ஹோல் இருக்குதுல, இது வந்து ட்ரை நினைக்கிறேன், ட்ரை. இது வந்து மிக்ஸி நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்லா மேட் ஃபினிஷிங் பிஜியான். அப்புறம் இது வந்து பெட், இது வந்து மூடி, இதோட அப்படியே மூடி நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இதுக்கு வந்து ஒரு ட்ரைக்கு ஒரு பிளேடு போட்டு இதுவும் பெட்டுக்கு ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இருக்குது உங்களுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நல்லாவே அரைக்குது. நான் இப்போ இதில் தான் இன்னைக்கு முத இஞ்சி பூண்டு, இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இது இது வெட், இது வெட், இது ட்ரையா. அது ஓகே, ஓகேவா? சரி, ஓகே. இதில் வந்து அந்த கிரிப்பாக இருக்கிறதுக்கு இந்த இது இருக்குது, அழகா சத்திங்குது, கிக் 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 கிக்னு நல்லா ஒட்டிக்குது. நிஜமா எனக்கு பிடிச்சிருக்கு. நான் குவாலிட்டியாக வாங்கிட்டேன்னு எனக்கு ரொம்ப பொறுத்து வாங்கும் போதோ இல்லை நிறைய பேர்ட்ட கேட்டுட்டு வாங்கும் போதோ அது வந்து நிஜமாவே நம்மளுக்கு ஒர்த்தாக இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு மைக்ரோவேவ் வாங்கினேன். என்னோட இஷ்டத்துக்கு கல்யாணம் ஆன புதுசில் மோசமாக வாங்கிட்டேன். அதை வந்து நான் யூஸ் பண்ணாமலே தூக்கி போட்டேன். என்ன பண்ணுறது? அதனால் இப்போ வந்து கொஞ்சம் அறிவு வளர்ந்துருச்சு. நான் வந்து பார்த்து வாங்குறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஸ்டவ்வு. இது வந்து என்னோடன்னு சொல்கிறத விட எங்கள் அக்காவுக்காக வாங்கினேன். நான் தான் வாங்கினேன். பட் எங்கள் அக்காவோட வரமாட்டேங்க. எங்கள் அக்கா இங்கே வரும்போதெல்லாம் என்னோட ஸ்டவ்வை வந்து குறை பேசிட்டே இருக்காங்க. ஸோ அதனால இது ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. நான் வந்து இவ்வளோ ஸ்லிக்காக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளோதான் குட்டி குட்டி. அதுக்கு வந்து இது வந்து நான் ஆன்லைனில் தான் போட்டேன். இது வந்து பிராஸா இரும்பு தான் நினைக்கிறேன். இது இரும்பு இது. ஆனால் நேற்று நாங்கள் இதை பற்ற வச்சு பார்த்தோம். இதோட வந்து ஃப்ளேம் வந்து இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அப்புறம் இதில் வந்து ஹை ஸ்லோ பண்ணுறதுக்கு இருக்குது. அது கூட ஒரு ரெகுலேட்டரும் ஒரு டியூபும் கொடுத்துருக்காங்க, ஒரு லைட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து குக் பண்ண போகிறோம். சிக்கன் பிரியாணி, வவ்வால் மீன் ஃப்ரை, அப்புறம் வந்து என் தங்கச்சி வந்து ஒரு ஆந்திரா பொடி போட்டு ஒரு ப்ரான் பண்ண போகிறா. ஸோ வாங்க பார்க்கலாம் என்னோட மிக்ஸி எப்படி அரைக்குது, எங்கள் வீட்டு சமையல் எப்படி வித்தியாசமாக நடக்குதுன்னு. ஓகே, பார்க்கலாம். சார், எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. என்னோட புது மிக்சியில் போட்டு நான் அரைக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம்.
நல்ல ஸ்மூத்தா கிரைண்டா இருக்கு. நல்லா இருக்கு. நிஜமாவே ஸ்மூத்தா அரைஞ்சிருக்கு. ஆக்சுவலா இந்த குவான்டிட்டி அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு இவ்வளோண்டு மிக்ஸி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். அதனால இவ்வளோ பெருசுலயே இது வந்து நல்லா அரைச்சிருக்கு. நான் இது கூட வந்து இப்ப இன்னொரு பொடியும் அரைக்க போறேன். இந்த ஒரு பொடி அக்கா வந்து அரைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் அரைக்க போறேன். வழுவழுன்னு இருக்கு. நான் இதை பண்ணல, லாக் பண்ணல. பழகுனா நல்லா தான் இருக்கு. ஏன்னா அதுல உள்ள ஆன் ஆஃப் வந்து இந்த ஜாரே தான் உங்களுக்கு. அரைச்சிட்டோம். இந்த பேஸ்ட் போதும். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. இது பாத்தீங்களா, நல்லா இருக்குல்ல. சரி, ஓகே. நம்மளோட நம்மளோட புது ஸ்டவ்ல பிரியாணி பண்ண போறோம். பண்ணும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு. பிரியாணிக்கு பொருளெல்லாம் போட்டுருக்கோம். பட்டை, லவங்கம், இலை, அப்புறம் அன்னாசிப்பூ, கிராம்பு எல்லாம் போட்டிருக்கோம். பொரியுது நல்லா. முக்கியமான விஷயம், நீ கேட்டிய அந்த எண்ணெய் போற போறன்னு நல்லா போன வாட்டி பிரியாணிக்கு தயிர், எலுமிச்சம்பழம், தண்ணி காஞ்சிச்சா மட்டும் பாருமா, நான் பார்த்துக்கிறேன். இங்கே நான் வந்து வவ்வால் மீன் வறுத்துட்டு இருக்கேன். இது நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊறிச்சு. இந்த பக்கம் என் தங்கச்சி வந்து ப்ரான் வந்து ஆந்திரா ஸ்டைல் பண்றான். பட் அவள் வந்து வீடியோ எனக்கு வரமாட்டாளாம். அதனால அவள் வந்து வரலை. இந்த கை மட்டும் தானே தேவை, நான் சொல்லிக்குவா.
ஆ, ஆ, ஆ. என்னது வேணும்? இன்னைக்கு ஏகப்பட்ட சமையல் நடக்கிறனால கிச்சன் பயங்கரமா இருக்கு, வீடே பயங்கரமா தான் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க எங்க சமையல், ஃபேமிலியோட ஹாப்பியா இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நல்லா கூட்டமா தான் நல்லா இருக்கு. சரி வாங்க இங்க பிரியாணி போய் பார்க்கலாம். ஆ, பிரியாணிக்கு எலுமிச்சை பழம் ஊத்திட்டு இருக்காங்க. நல்லா வாசம் வருது. வாசம் வருதுல மாமா? சூப்பரா வருது. வாசம் வருதுல டிடி? அடுப்பு பெருசா வேணுமா, புஷு நேர்ற மாதிரி. லாஸ்ட் டைம் என்னோட அடுப்பை அசிங்கப்படுத்துனாங்க. பெரிய அடுப்பு வாங்கி கொடுத்ததுல இந்த பயம் வந்துருச்சு. அதனால அடுப்பு குறைக்க கூட்ட ஒரு ஆள். இன்னும் 2 விறகு வைக்கட்டுமா? இன்னும் 2 விறகு. புஷ் ஓடிடுவேன். மாட்டு பொங்கலுக்கு மாடு இல்ல. இது இது என்ன போகியா? இது காணும் பொங்கல் வச்சுக்கலாம். இப்ப எல்லாரையும் காணுறோம்ல, இன்னைக்கு எல்லாம் இருக்கனால இன்னைக்கு காணும் பொங்கல் எங்க வீட்டுல. போகிக்கு நம்ம எதுவும் எரிக்கல, அதனால இது காணும் பொங்கல். காணும் பொங்கல். ஆமா, போகி இல்ல. நாளைக்கு ஒரு குட்டி மாடு பொங்கல். நாங்க இப்ப மீனை இந்த அடுப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அதுல பிரியாணி சிம்ல போட்டோம். அது மீனை இதுக்கு மாத்திட்டோம். ஆனா இந்த அடுப்புக்கு தான் இந்த 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 ஃப்ரை கடாய் இதெல்லாம் செட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. மாமா, ஓ என்ன மாமா ரொம்ப எரியுதோ, ரொம்ப வேகமா எரியுதோ? நல்லா எரிஞ்சிச்சு. இது வரைக்கும் உடையில மாமா, நான் ஒரு இது எடுத்துட்டேன். ஆமா, அதுக்கு சூடு தாங்கலையா, பயத்துல உடைஞ்சு. இது ஆந்திரா ஸ்டைல் ப்ரான் தூக்கு. இது ஆந்திரா மசாலா. இது நல்லா இது வாசம். பாருங்க, பார்க்கறதுக்கு இடம் போகுது கரம் மசாலா. செஞ்சது என்னமோ என் தங்கச்சி தான், கிண்டுறதும் மூஞ்ச காட்டுறதும். நல்லா இருக்கு. ப்ரான் அட்டகாசமா இருக்கா, ரப்பரியா இல்லையா, சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தவங்க சொன்னாங்க. ஸோ கேமராமேன் வாய் மேலே இறால் செமையா இருக்கா. ஸோ அடுப்புல பிரியாணி சின்ன அடுப்புல தம் வச்சிட்டோம். இது ரொம்ப நல்லா இருக்கா. என் புருஷன் ரொம்ப மயங்கி போயிட்டாரு டேஸ்ட்ல. மாமா எப்படி இருக்கு மாமா? செமையா இருக்கா. ப்ரான் செமையா இருக்கா மாமாவும் சொல்றாரு. ப்ரான் அருமையா இருக்கா, அருமையா இருக்கா. நாங்க அடுத்த ரவுண்டு ஃபிஷ் இதுல போட்டிருக்கோம். ரொம்ப மூக்குல எரிச்சல், புகை. அதுக்கு ஒரு ஃபேனை வச்சு காத்த வெளியில அனுப்பிச்சிருக்கோம்.
என் தக்காளி செடியில பார்த்தீங்களா எப்படி ஆடுதுன்னு. இப்போ வந்து இதுவும் வந்து முடிய போகுது. ஸ்டவ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கு. வாங்கினது வந்து கரெக்டு. ஆமா, இவனை நல்லா சுட விடுவோமா? எனக்கு பிடிச்சிருக்கு இந்த அடுப்பு. மீன் கடை வச்சிருக்கேன், வாங்கோ வாங்கோ. மீன் கடை 2 துண்டு 500 ரூபாய். நான் செய்யறனால நல்ல காரஞ்சாரமான மீன் வறுவல். இவன் வஞ்சரம், இவன் வவ்வால். என்னது வெள்ளை வெள்ளைன்னு இருக்குமா? பழைய மீனா? அதையும் வந்து எங்கடைய கேட்டியா? அப்புறம் எதுக்கு நீ செய்யற? நாங்க செய்யறதுக்குலாம் நாங்களே செய்யறோம்ல. இது வந்து எங்க மாமியார் வீட்டு ஒரு 100 வருஷத்துக்கு வெட்டி. அவங்கெல்லாம் இதுலதான் நகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பவுனுக்கு மேல வச்சிருந்தது. இது இன்னைக்கு அதுல வந்து மீன் வெந்துட்டு இருக்கேன். புரட்டி போடுவாமா? அது வேகமா சொல்லுங்கம்மா. உடஞ்சிருமாமா? ஓரம் வேகணுமாமா? அது ஏமா இப்படி? எனக்கு சின்ன வயசுல சொல்லி அம்மா முதல்ல நடுக்குலயே வேகல. இருங்க, நெல்லிசாதான் இருக்கு, ஓரம் வந்துடும். எங்க அம்மா தான் மீன் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்காக எனக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு போறாங்க. கொஞ்சம் ஓவரான இருக்கு. மீனுக்கு ஏதோ ஒரு நல்ல குணம். ரெண்டு வெரைட்டி ஒரே அடுப்புல வேகுது. ஆனா வேகுது. இப்படி மனுஷனா இருந்தா சண்டை போட்டுக்கணும். மாமா ரெண்டாவது ஈடு தின்ட்டீங்க, 3வது ஈடு வேகுதான்னு பாக்கணும் நீங்க. வெந்துட்டு இருக்கு. அப்படியே வாங்க, அடுப்புல அப்படியே வாயில வச்சு சாப்பிடுங்க. சுட சூப்பரா இருக்கு. மீனே எக்கோ மீனே, வாங்க வாங்கோ. நம்மளோட அழகான சிக்கன் சீரக சம்பா பிரியாணி, வஞ்சர மீன், வவா மீன், ஏன்னா ஆந்திரா ஸ்டைல் ப்ரான் தொக்கு, ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் வந்து அடுப்பில் வந்துட்டு இருக்கு. கீரை வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் ஃப்ரூட் சாலட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வெஜிடபிள் சாலட். இதில் வந்து பிளேட்டிங் இவ்வளோ தான் போட முடியும். ஸோ அதனால பண்ணியிருக்கேன். ஃபார் யூ. ஓகே, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.